Redmi 7A இந்த ஃபோன் லான்ச் ஆகி ஒரு 1.5 மாசத்துக்கு மேலவே ஆச்சுங்க. அப்புறம் ஏன்டா இப்போ வீடியோ போட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக இந்தியா லான்ச்சுக்கு முன்னாடியே ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி இந்த ஃபோனை நான் ஆர்டர் போட்டேன் சைனால. ஆனா இப்போதான் இந்த ஃபோன் என் கைக்கே கிடைச்சிருக்கு. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா கஸ்டம்ஸ்ல மாட்டிக்கிச்சு. சைனால இருந்து இந்தியா வர்றதுக்கு 2 நாள் தான். ஆனா இந்தியால இருந்து மதுரை வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்டம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. இப்போதான் ரீசெண்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிடைச்சு. ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிடைச்ச உடனே இந்த ஃபோன் பத்தி வீடியோ போடலாமா வேணாமா அப்படின்ற பல குழப்பம் இருந்துச்சு. உங்ககிட்ட ஒரு ஸ்டோரி போட்டு கேட்டேன், இந்த ஃபோனோட வீடியோ வேணுமா அப்படின்னு கேட்டப்ப கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காகவே தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண வர இந்த ஃபோனில் என்ன நல்லா இருக்கு, என்ன மொக்கையா இருக்கு, இந்த ஃபோனோட இந்தியா பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6000 ரூபாய். இந்த 6000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக அந்த வீடியோ நீங்க புரிஞ்சுக்கலாம். அது போக 6000 ரூபாய்க்கு இப்போ ஒரு நல்ல ஃபோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா Realme C2 வாங்கலாமா இல்ல Redmi 7A வாங்கலாமா அப்படின்ற பல குழப்பம் இருக்கும். ரெண்டு ஃபோனுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண வர எது பெஸ்ட் அப்படின்றதையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். அது கூடவே சேர்த்து இந்த ஃபோனோட ஒரு குட்டி அன்பாக்சிங்கும் இதே வீடியோவில் நான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு 6000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு ரிவ்யூ யூனிட் கிடையாது. நான் காசு கொடுத்து உங்களுக்காக வீடியோ பண்ணணும் அப்படின்றதுக்காக சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ பண்றதுக்காக. ஸோ மறக்காம அதை பண்ணிருங்க. Redmi 7A இந்த ஃபோன் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதோட அன்பாக்சிங்கை பார்க்கணும். அன்பாக்சிங் அப்படின்னு பார்த்தோம்னா இதான் ரீட்டைல் யூனிட் சைனால. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அந்த பிக்சர்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த பாக்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப பிளைனா ரொம்ப மொக்கையாக தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் Redmi 7A அப்படின்னு முன்னாடி போட்டிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எப்பயும் போல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சில பேப்பர் ஒர்க்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த Redmi 7A மொபைல் கொடுத்துருக்காங்க. இதான் இந்த மொபைல். இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கொஞ்சம் பல்கியா இருக்க மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கடியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் வால் சார்ஜிங் அடாப்டர், அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இல்ல. இப்போ இந்த Redmi 7A நான் யூஸ் பண்ண வர இந்த போன்ல என்னெல்லாம் நல்லா இருக்கு, இந்த போனோட ஹைலைட்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி 6000 ரூபாய்க்கு 4000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய பேட்டரி. ஸோ சார்ஜிங் பக்காவா இருக்கு. ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்தோம்னா ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. ஃபுல் சார்ஜ் ஆயிருச்சு அப்படின்னா லைட் யூசேஜ் வெறும் போன் மட்டும் பண்றோம் அப்படின்னா ஒரு 2 நாள் தாங்குது. இல்ல நார்மலா இன்டர்நெட் யூஸ் பண்றோம், ஆப்ஸ்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நாள் ஃபுல்லா தாங்குது. ஏன்னா போனோட ஸ்கிரீனும் கம்மி, ப்ராசஸர், அதோட UI எல்லாமே சேர்த்து ஒரு நல்ல ஆப்டிமைசேஷன் கொடுக்குது. அதனால பேட்டரி லைஃப் பக்காவா இருக்கு. சோ 4000 mAh பேட்டரின்றது ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான். ஆனாலுமே இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அது என்ன அப்படின்றத கடைசியில சொல்றேன். அதுக்கப்புறம் இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர், இதுல Snapdragon 439 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸர் இந்த பிரைஸ் ரேஞ்சில தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த ப்ராசஸரோட ப்ராசஸிங், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சோ நார்மல் யூசேஜுக்கு நல்லா தான் இருக்கு, நல்ல ஸ்மூத்தா இருக்கு. சோ இது யூஸ் பண்ற இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா MIUI 10 மேல Android 9.0 பை கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான். சோ இந்த சாஃப்ட்வேர் பிளஸ் இந்த ப்ராசஸர் சேர்ந்து இதோட ப்ராசஸிங் பார்த்தோம்னா நார்மல் யூசேஜ் நல்லா இருக்கு. ஹெவி யூசேஜ், ஏதாவது கேம் விளையாடுறோம் அப்படின்னா, முக்கியமா PUBG விளையாடுறோம் அப்படின்னா செட்டே ஆகல. சோ 6000 ரூபாய்க்கு PUBG எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனா எதிர்பார்க்கலாம். எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா PUBG லைட் விளையாடுனீங்க அப்படின்னா ஓரளவு ஓகேவா இருக்கு. ஆனா அதுவுமே ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மெமரியும் தேவைப்படும்ல. மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 2GB RAM 16GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. சோ இல்ல இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படின்னா டெடிகேட்டடா மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டு பிளஸ் மெமரி கார்டு போட்டுக்கலாம். அப் டு 256GB வரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. வேணும் அப்படின்னா இன்டர்னல் மெமரி வந்து நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆனா PUBG மாதிரி கேம்லாம் விளையாடணும் அப்படின்னா ஓரளவு ரேமும் நல்லா இருக்கணும், ப்ராசஸரும் வந்து நல்லா இருக்கணும். சோ அந்த வகையில பார்க்கறப்ப கேமிங்க்கு இந்த போன் பெருசா செட் ஆகாது. சும்மா அப்பப்ப ஆசைக்கு வேணா விளையாண்டுக்கலாம். மிச்சபடி ப்ராசஸிங் நார்மல் யூசேஜுக்கு மட்டும் பக்காவா இருக்கும். சோ ஹெவி யூசேஜுக்கு இது அப்படி ஒன்றும் சிறப்பாலாம் இருக்காது. அதுக்கப்புறம் இந்த போனோட டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5.5 இன்ச்ல HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. குவாலிட்டி யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் பண்றதுக்கு எல்லாம் ஸ்மூத்தா தான் இருக்கு. டிஸ்ப்ளேல எந்த குறையும் சொல்ல முடியாது. அவுட்டோர் இன்டோர் ரெண்டு இடங்கள்ல யூஸ் பண்றப்ப நல்லா பிரைட்டா இருக்கு. கலர்ஸும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு, வீவிங் ஆங்கிளும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. டிஸ்ப்ளேல குவாலிட்டி வைஸ் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் சொதப்பிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணிருச்சு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்த 16:9
ஸ்கிரீன் அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாருமே ஃபுல் வியூ ஸ்கிரீன், நாட்ச், வாட்டர் டிராப் நாட்ச் அது இதுன்னு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ போயிட்டு இது கொண்டு வந்தது பெருசா இந்த டிசைன் எனக்கு பெருசா பிடிக்கல. இப்போ ஒரு 5000 ரூபாய் மொபைல் மைக்ரோமேக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களே நாட்ச் கொண்டு வராங்க. 6000 ரூபாய்க்கு இதே பிரைசிங்ல பார்த்தோம்னா Realme C2 இதோட பெரிய டிஸ்பிளேல வாட்டர் டிராப் நாட்ச் கொண்டு வராங்க. ஆனா இந்த டிசைன் எனக்கு பெருசா பிடிக்கல. சோ இதை இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. தென் இதுக்கு அடுத்து இந்த போன்ல என்ன நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கேமராஸ் அப்படின்னு பார்த்தோம்னா முன் பக்கத்துல ஒரு 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இது f2.2 அபர்ச்சர் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. இந்த செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி ஒரு நல்ல லைட்டிங்ல போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா ஓரளவு நார்மலா இருக்கு. ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் கிடையாது. ஓரளவு நார்மல் மீடியம் ஒரு ஸ்டாண்டர்டான லெவலுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சோ ஒரு நல்ல லைட்டிங்ல இருக்கப்ப போர்ட்ரேட்ல போட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சில ஆப்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. ஆனா லோ லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 மொக்கையா இருக்கு. பேக் சைடுல பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் கேமரா கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு 12 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா f2.2 அபர்ச்சர் சைஸ்ல கொடுத்திருக்காங்க. இதுல சோனியோட IMX486 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சென்சார் ஓரளவு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியதான். சோ நல்ல லைட்டிங்ல போட்டோ எடுத்தோம் அப்படின்னா போட்டோஸ் ஓரளவு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. கலர்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. லோ லைட்ல போட்டோ எடுத்தோம் அப்படின்னா இந்த போட்டோஸ்லயும் நாய்ஸ் இருக்குங்க. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஓரளவு நார்மலான போட்டோஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த போன்ல வேற என்ன செக்யூரிட்டிக்காக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் இந்த போன்ல கிடையாது. ஆனா இந்த போன்ல ஃபேஸ் அன்லாக் இருக்கு. செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் பண்ணுது. ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல லைட்டிங்ல ஓரளவு நார்மலா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓரளவு ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு இல்ல, ரொம்ப ஸ்லோவும் இல்ல, ஒரு மீடியமான ஸ்பீட்ல வந்து அன்லாக் பண்ணுது. ஆனா லோ லைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப 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 மொக்கையா தான் இருக்கு. சோ அந்த அளவுக்கு எதுவும் ஃபேஸ் அன்லாக் ஒர்க் ஆகல. அதனால பேட்டர்ன் பின்னு இதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கு. சோ இப்போ நம்ம பார்த்த எல்லாமே இந்த போன்ல 6000 ரூபாய்க்கு ஓரளவு சில விஷயங்கள் நல்லதா கொடுத்திருக்காங்க. அதுல சில சஜஷனும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இதெல்லாம் தவிர்த்து இந்த போன்ல என்னெல்லாம் நல்லாவே இல்ல, என்னெல்லாம் பிடிக்கல, இந்த போன்ல உங்களுக்கு சில क्वेश्चनலாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணலாம்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த போன்ல IR பிளாஸ்டர் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா IR பிளாஸ்டர் இந்த போன்ல கிடையாது. சோ IR பிளாஸ்டர் இல்ல அப்படின்றதால ரிமோட் கண்ட்ரோல் இதெல்லாம் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. பொதுவாவே எல்லா Redmi மொபைல்லையும் கொண்டு வருவாங்க. ஆனா ஏன் இந்த போன்ல தூக்குனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ரெண்டாவது பார்த்தோம்னா நான் ஸ்டார்டிங்ல பேட்டரி பத்தி பேசுறப்ப இந்த போன்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னு சொன்னேன். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போனை தூக்குறப்ப ஒரு சின்ன செங்கக்கல்ல தூக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல தடிமனா இருக்கு. கோவத்துல யாராவது மண்டையில ஓங்கி தூக்கி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா மண்டை உடைஞ்சு போகும் போல அந்த அளவுக்கு வெயிட் அண்ட் தடிமன் வந்து கொஞ்சம் கூட இருக்க மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. இன் ஹேண்ட் ஃபீல் வந்து அப்படிதான் எனக்கு தோணுது. ஆனா யூஸ் பண்றதுக்கு ஒன் ஹேண்ட்ல யூஸ் பண்றது அப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வகையில ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த போன் வாங்குறப்ப கேஸே உள்ள பாக்ஸ்க்குள்ள கொடுக்கல. பொதுவா இப்ப வர போன் பாத்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய் போன், 4000 ரூபாய் போன் கூட கேஸ் வந்து இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பின்னாடி ஸ்கிராச்சஸ்லாம் ஆகக்கூடாதுன்னு. ஆனா இந்த போனுக்கு கேஸ் கொடுக்கல. சோ அதை கொடுத்துருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த போனோட டிசைன் அப்படின்னு பார்த்தோம்னா டிசைன் எல்லாமே பார்க்கிறதுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த கலர்ஸும் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா என்ன நல்லா இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட டிஸ்பிளே வந்து 16:9 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா மிச்சம் எல்லாருமே பார்த்தோம்னா அட்லீஸ்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நாட்ச் அல்லது வாட்டர் டிராப் நாட்சாவது கொடுக்குறாங்க. ஆனா அதை இவங்க கொடுக்க மாட்டாங்க. நாட்ச் கூட வேணாம், எனக்கு அது பிடிக்காது. ஆனா வாட்டர் டிராப் நாட்ச் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. Realme C2 கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஏன் கொடுக்கல அப்படின்றது தெரியல. சோ ஏனோ தானே நானும் மொபைல் லான்ச் பண்றேன் அப்படின்ற கடமைக்கு லான்ச் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இந்த டிசைனை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. MIUI 10 மேல Android 9.0 பை கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான், ஒன்றும் சொல்லல. ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு, என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இந்த போன்லயும் நம்மளுக்கு ஆடு வருது. இந்தியாவுக்குள்ள ஒரு போன் ரெட்மி போனை எடுத்துட்டு வந்துட்டாலே அதுக்குள்ள நாங்க ஆடு போடுவோம் அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம் அப்படின்றது தெரியல. சோ இந்த போன்ல ஆடு வர்றது எனக்கு பிடிக்கல. ஒரு ஹையர் எண்ட் மொபைல்ல போடுறாங்களா, அதை சில விஷயங்கள்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு ஆடு போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 6000 ரூபாய் போன்ல கூட ஆடு போடணும் அப்படின்னா என்ன நியாயம் அப்படின்றது எனக்கே தெரியல. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ இது எல்லாமே இந்த போன் பத்தி எனக்கு தோணுன சில விஷயங்களை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்ற எல்லாத்தையுமே. இது போகவும் ஏதாவது டவுட் இருக்கு ப்ரோ இதை சொல்லுங்க, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ இந்த போனோட இந்தியா பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6000 ரூபாய். ஆனா நான் இம்போர்ட் பண்ண பிரைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 8500 ரூபாய்க்கு மேல வந்துச்சு. 8500 சில்ற. சோ எனக்கு இம்போர்ட் பண்ணது பிரச்சனை கிடையாது. ஆனா லேட்டா வந்தது தான் கொஞ்சம் பிரச்சனை. ஐயோ வீடியோ போட லேட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு சின்ன கவலையில இருந்தேன். ஆனா நீங்க எல்லாருமே ப்ரோ நீங்க வீடியோ போடுங்க ப்ரோ நான் பார்க்கறேன் அப்படின்னு என்ன நல்லா மோட்டிவேட் பண்ணீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சோ உங்க எல்லாத்துக்குமே தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனாலுமே இப்ப 6000 ரூபாய்க்கு இந்த போன் வாங்கலாமா இல்லையா, ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம், பேட்டரி தான் முக்கியம், நார்மல் யூசேஜ் தான் பண்ணுவேன். சோ ஒரு கால் பேசுறதுக்கு ஒரு நல்ல மொபைல் வேணும் அப்படின்னா ஒரு கிளீன் இன்டர்ஃபேஸ்ல பக்கா பேட்டரி லைஃப் இருக்க ஒரு ஸ்மூத்தான ஒரு நல்ல போன் வாங்கணும் அப்படின்னா இந்த போனை நீங்க ட்ரை பண்ணலாம். யாரெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு டிசைன் முக்கியம், கேமரா
தான் முக்கியம், எல்லாமே லேட்டஸ்டா வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த போனை ட்ரை பண்ணாதீங்க. நான் காசு போட்டு வாங்கினேன் அப்படின்றதுக்காக வாங்குங்க சூப்பரா இருக்கும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, நல்லா இல்லைனா நல்லா இல்லை. சரி, இந்த மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸும் இருக்கணும், ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Realme C2 ட்ரை பண்ணலாம். Realme C2 நான் வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா இங்கே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஃபோன் படி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது, டூயல் கேமரா செட்டப் இருக்குது. ஸோ இதே அளவுக்கு ஓரளவு ஈக்குவலான ப்ராசஸர் இருக்குது. ஆனால் அந்த இன்டர்ஃபேஸ் மட்டும் பார்க்கறதுக்கு மொக்கையாக இருக்கும். ஸோ ஓரளவு பர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நார்மலாக தான் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மட்டும் முக்கியம் அப்படின்னா இந்த Redmi 7 வாங்கிக்கோங்க. இல்லை எல்லாத்துமே வந்து கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக இருக்கணும், பர்ஃபார்மன்ஸ் நார்மலாக இருந்தால் போதும், கேமராவும் ஓரளவு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா Realme C2 போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் இந்த ரெண்டுத்துக்கும் ஓரளவு டிஃப்ரென்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னா நிறைய நேரம் பேசலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதான் கான்செப்ட். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். என்னை பொறுத்தவரை 6000 ரூபாய்க்கு என்னோட சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Realme C2 தான் சொல்லுவேன். என்னடா ரியல்மின்னு சொல்கிற, காசு வாங்கிட்டியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, பக்கத்தில் ஃபோனே இல்லை, வாங்கின ஃபோனையும் வித்துட்டு தான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த நான் காசு போட்டு வாங்கின போனையும் வாங்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இதோட நிலைமை பார்த்துக்கோங்க. என்னை பொறுத்தவரை எந்த போன் நல்லா இருக்கோ நல்லா இருக்குன்னு சொல்றேன், எந்த போன் நல்லா இல்லையோ நல்லா இல்லைன்னு சொல்றேன். அதன்படி பார்க்குறப்ப ஓரளவு வேல்யூ ஃபார் மணியா எனக்கு Realme C2 தெரியுது. ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும், 32 GB ஸ்டோரேஜ் வந்து ஒரு 6000 ரூபாய் 6200 ரூபாய்க்குள்ள வேணும் அப்படின்னா Redmi 5 எடுக்கலாம். 2 GB RAM 32 GB இன்டர்னல் பார்த்தோம்னா 6200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். ஸோ 6200 ரூபாய்க்கு நல்ல ஸ்டோரேஜில் வேணும் அப்படின்னா இதை ஃபோனை ட்ரை பண்ணலாம். லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஓரளவு பார்க்கறதுக்கும் லுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா Realme C2 ட்ரை பண்ணலாம். இதான் என்னோட சாய்ஸ். ஸோ இந்த ரெண்டு ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? 6000 ரூபாய்க்கு இந்த ரெண்டு ஃபோனில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆல்ரெடி இந்த ரெண்டு ஃபோனில் ஏதாவது வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் என்ன? நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, மொக்கையா இருக்கு ப்ரோ, நான் சொல்லாத ஏதாவது நெகட்டிவ் இந்த ஃபோனில் உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு எது தோணாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்பயும் போல மறக்காம லைக் பண்ணிருங்க. 6000 ரூபாய்க்குள்ள ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஃபோனை பார்த்துட்டு எந்த ஃபோனை வாங்கலாம் அப்படின்ற ஐடியா ஓரளவு கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் பத்தி, இல்ல இதை விட ஒரு நல்ல ஃபோன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். மேபி அது ஃபோனா இருக்காது, ஒரு ஸ்மார்ட் வாட்சா இருக்கும். இந்த வாட்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்ச் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.